Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் 29, அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 3 ஸ்லாட்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒருத்தங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம லைவ் கிளாஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர். ஓகேங்களா? கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர். ஓகேங்களா? சரி, ஓகே. 3 ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ 2 வீடியோ வந்து வீக்லி அனலைசஸ் இருக்கும். அந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு இல்லைனா வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், வீக்லி அனலைசிஸுக்கு 2 வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோ மேலே வந்து ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம யூரோஸில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? சரி, நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எல் வந்து இப்படி வச்சுருந்தோம். ஓகேங்களா? சம்மர் இந்த மாதிரி எஸ்எல் வந்து வச்சுருந்தோம். கீழே இருக்கிற எஸ்எல்லை வந்து எடுத்து மேலே வந்து மூவ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது, நைட்டு மார்க்கெட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல்லை வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல இந்த லோவை ஹிட் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? நம்ம மூவ் பண்ணும்போது அரவுண்டு இங்கே மேலே சம்பேர் இருந்தது. மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த லோவை கொடுத்துட்டு அடுத்த லோவை வந்து ஹிட் பண்ணிட்டான். பட் நம்மளோட எஸ்எல்க்கு மார்க்கெட் வரல. ஓகேங்களா? எஸ்எல்க்கு வரல. ஸோ மார்க்கெட் இங்கே வந்துட்டான், எகென் கீழே வந்திருக்கான். ஸோ அப்பயும் நமக்கு எஸ்எல்லுக்கு வரல மார்க்கெட். ஓகேங்களா? சரி, இப்போது ஆக்சுவலாக 52 எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 48 இல்லை 52ல் எஸ்எல் வந்து செட் பண்ணிடணும். ஓகே, நமக்கு மார்க்கெட் வந்து எஸ்எல்லுக்கு வரல. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதா இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதான்னு தெரியல. இங்கே இருக்கிற ப்ரைஸ், இந்த இடத்துல இருக்கிற ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது என்னோட புரோக்கரோட ஸ்ப்ரெட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் வேல்யூ ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு, நம்ம ஆஃப் பிரேக் ஈவன் பண்ணது கரெக்டு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டு. இந்த புரோக்கரோட இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ கீழே வந்திருக்கு. ஸோ நான் புரோக்கருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து ஸ்ப்ரெட் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அப்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு, நம்ம என்ட்ரி போட்டது கரெக்டு, எல்லாமே கரெக்டு. பட் இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து ஹிட் ஆனது இட்ஸ் வெரி ராங். ஓகேங்களா? நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அது ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்போ நல்லா மேலே போயிட்டுருக்கான். சரி, ஓகே. அடுத்தது நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை எடுத்தால் பிரேக் ஈவன் பண்ணலான்னு சொன்னோம், ரைட்டா? ஸோ இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கே வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து ஹிட் பண்ணியிருந்தது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஹிட் பண்ணலை, என்னோட புரோக்கரில் ஹிட் பண்ணியிருந்தது. சரி, ஓகே. இந்த பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணலான்னு சொன்னோம், பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது நான் வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு அக்கௌண்ட்டில் இது ட்ரிகர் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரிகர் ஆகலை. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது 11:30க்கு நான் வந்து பெண்டிங்கில் இங்கே ஒரு ஆர்டர் இருந்தது. ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரிகர் ஆகாத அக்கௌண்ட்டில் இங்கே பெண்டிங்கில் ஆர்டர் இருந்தது. அதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ
இங்கே நடுவில் ஒரு ஆர்டர் வந்து போட்டோம் நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில், அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. இது வந்து ட்ரிகர் ஆகி ப்ராஃபிட்டில் இருந்தது, அது ஸ்ப்ரெட் வந்து ஹிட் ஆகிட்டு அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும். ஓகேங்களா? இந்த லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி வந்து $91, இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா $104 வந்து நமக்கு லாஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பிஓஎஸில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிளான் வந்து பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். இங்கே பண்ணியிருக்கான். ஸோ இதை ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கும். பட் 5 மினிட்ஸில் இருக்கக்கூடிய டிமாண்டே போதும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் அடித்த அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். எஸ்எல் அடிக்காத அக்கௌண்ட்லேயும் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால். ஓகேங்களா? இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்த டைம் ஃப்ரேம்க்கு. ஸோ இந்த பாடி க்ளோஸ் ஓகேங்களா, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சப்ளை இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஓகே. இப்போது இந்த இடத்துல சப்ளையை நமக்கு வந்து பிரேக் பண்ணிட்டா ஃப்ளிப்பில் ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணப்போ நம்ம மார்க்கெட்டில் இல்லை. ஸோ சம்வேர் இந்த கேண்டில், இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலில் வரும்போது நான் மார்க்கெட்டை வந்து அப்போ தான் பார்த்தேன். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உடனே என்ட்ரி கொடுக்க முடியல. உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டான். நானும் என்ட்ரி வந்து எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் என்ட்ரி போட்டிருக்கணும். பட் நான் கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்து உடனே நான் வந்து லாட்டை வந்து பை வந்து பண்ணதுனால எனக்கு என்ட்ரி வந்து இங்கே விழுந்துருச்சு. ஸோ உள்ளே போய் விழுந்துருச்சு. நல்லது. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.24 லாட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எதுக்கு நான் 7.24 வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல 7.57 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சரி, இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் இங்கே வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இங்கே வந்து நான் கால்குலேட் பண்ணேன். பட் மார்க்கெட் இங்கே கீழே விழுந்தனால கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ இங்கே நான் வச்சு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ சம்மர் கொஞ்சம் மேலே. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி பாயிண்ட்டை காப்பி பண்ணி நம்மளோட யூரோஎஸ்டி வந்து போயிடுவோம். ஓப்பன் ப்ரைஸில் என்ட்ரி பாயிண்ட்டை போடுறோம். ஸ்டாப் லெவல். ஸோ ஸ்டாண்டர்டில் 1 அப்படின்றது நமக்கு வந்து 24. ஓகேங்களா? நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தோம், 7.57. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரிக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கான், எங்கே எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17234. ஸோ 17234. ஸோ ட்ரிகர் ஆகலை. நான் கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி போட்டது இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போது என்ட்ரி வந்து நான் காப்பி பண்ணுறேன், ஓப்பனில் போடுறேன். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $68 வந்து நமக்கு லாஸஸ் வந்து இருக்குது. நான் உடனே இந்த லாட்டை வந்து இப்போ மார்க்கெட் வந்து இங்கே கீழே வரும்போது லாட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணி உடனே நான் வந்து கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி வந்து அடிச்சிட்டேன். ஆனால் இந்த என்ட்ரியை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியல. அதுதான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் என்ட்ரி போட்டு உடனே கொடுத்துடலாம், இங்கே மார்க்கிங் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து பார்க்குறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். அப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன்னா அவங்க வந்து கொஞ்சம் மேலே என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா இங்கே வெயிட் பண்ணலாம், என்ட்ரி மறுபடியும் வரமாட்டான், இல்லைனா வேறு எங்கேயாவது கொஞ்சம் மேலே போய் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆக்சுவல் என்ட்ரி இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவல் என்ட்ரி. மார்க்கெட் இப்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:89 இருக்குது. ஆக்சுவலாக நான் போடும்போது 1:89 கிடையாது, 1:80. ஸோ இங்கே வச்சுருந்தோம். ஓகேங்களா? 1:80. இப்போ இது வந்து பாசிபிளா 1:80 பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:80க்காகலாம் மார்க்கெட் போகாது. டிமாண்டுக்கு வருவான், அடுத்த லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி போவான்.
ஓகேங்களா? சரி. இந்த என்ட்ரி வந்து போட்டேன். இப்போ இது வந்து இப்போ நான் இந்த இன்டியூஸ்மென்ட்னு குடுத்துருக்கேன். இதுவும் வந்து லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த என்ட்ரிய ஸ்டூடண்ட்ஸுக்கு குடுத்துட்டேன். ஓகேங்களா? இது லிக்விடிட்டி தான். மார்க்கெட் எகைன் வரலாம், வந்துட்டும் போகலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா, லாஸஸ்க்கு போகும். அதாவது பிரேக் ஈவன் பண்ணி வச்சாச்சு. 0 லாஸ், 0 ப்ராஃபிட்டுக்கு போகும். ஓகேங்களா? அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த என்ட்ரி நான் பாட்டம்ல எடுக்கல. அதுவும் இல்லாம இங்க இந்த டிமாண்டுக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ, அதனால இருக்கிற ப்ராஃபிட் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ அரவுண்ட் $2,891 சம்திங் ரன்னிங்ல இருக்கு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ டுடே ப்ராஃபிட் ஓகே $2,891 வந்து ப்ராஃபிட் வந்து இதில் இருக்குது. இப்போது இந்த ப்ராஃபிட் வந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட்டை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு லாஸ் ஆச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு லாஸ் வந்து ஸ்ப்ரெட்டில் ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா, அதோட ப்ராஃபிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் $2,000 வந்து ப்ராஃபிட் வேல்யூ. இப்போது கண்டிப்பாக ஒரு 1,500ஆவது 1,300ஆவது ரன்னிங்கில் இருந்திருக்கணும். பட் தேவையில்லாமல் ஸ்ப்ரெட்டு ஹிட் ஆகி எனக்கு ஒரு என்ட்ரி வந்து லாஸ் ஆனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எஸ்எல் ஹிட்டாக இருந்தால் பரவாயில்ல, பிரேக் ஈவன் ஹிட்டாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா அப்படியே வந்து கீழே அடிச்சுட்டு எஸ்எல் ஹிட் ஆகிட்டு கீழே போயிருந்தாலும் பரவாயில்ல. இது எதுவுமே பண்ணாமல் ஸ்ப்ரெட்டு வந்து ஹிட் ஆகிறது எனக்கு ரொம்ப ஃபீலிங். ஓகே, பரவாயில்ல. இப்போது லாஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட். இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் லாஸில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ரியல் அக்கௌண்ட் லாஸில் எவ்வளோ லாஸில் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ட்ரா டவுன் இருந்தாலும் அது ஃபண்டட் அக்கௌண்ட். ஏன்னா பர்சன்டேஜில் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் வரி. ஓகே, பரவாயில்ல. அது வந்து ரெக்கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 190 சம்திங் $191 வந்து லாஸில் இருக்குது. நோ ப்ராப்ளம். 25,000 அக்கௌண்ட்டு. சரி, ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கு, பரவாயில்ல. சரி, இப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வராமலும் இங்கேருந்தே மேலே போகலாம், அதுவும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இந்த டிமாண்டுக்கு வந்தானா மார்க்கெட் வந்து பை ஆவான். இதில் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இந்த இது வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு, அதை எரேஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஆல்ரெடி தேவையில்லாமல் ஒரு 2 லாஸ். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட்டில். ஸோ தேவையில்லாமல் 2 லாஸ் பண்ணனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இப்போ இந்த என்ட்ரியோட வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். என்ட்ரி ப்ரைஸ் ஸ்டாப் லெவல். ஸோ அப்போது லாட் வந்து நான் எவ்வளோ போடலாம், ஒரு 2 போடலாமா? ஓகே, 2 லாட் போட்டால் 88. என்னால் $100 வந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியும். அப்போ 2.5, 2.3, 28. ஓகே, அப்படியே ரவுண்டாக 3ன்னே போட்டுரும். $101 வந்து லாஸ் வந்து வருது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ட்ரேடில் நான் வந்து 2.3 வந்து போடுறேன் இந்த இடத்துல. இந்த ட்ரேடோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே 5 மினிட்டுக்கு 15 மினிட்ஸ் போங்க. 5 மினிட் தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் பார்த்தா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல இதுதான் பிஓஎஸ், வேறு எங்கேயுமே பிஓஎஸ் கிடையாது. ஸோ இது வந்து பிஓஎஸ். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. எதுக்கு இந்த இடத்துல டிமாண்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஏஷியன் வந்து நைட்டு வந்து ஏஷியன் வந்து மேலே வந்து போயிருக்கு. அப்போது இங்கே மார்க்கெட் இந்த ஏஷியனோட லோ வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஓகேங்களா? ஏஷியனோட லோவை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணி தான் இந்த ஹை எடுத்திருக்கான். அப்போது அந்த டிமாண்டில் இன்ஸ்டியூஷன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நல்ல டிமாண்டும் இருக்குது. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இந்த டிமாண்டில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்தேன். மார்க்கெட் வந்து அப்படியே மேலேயே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்தால் இங்கே இந்த இடத்துக்கு வருவான். ஸோ ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹை எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஃபுல்லாக லிக்விடிட்டி. மார்க்கெட் கீழே வந்தால் இங்கே வருவான். ஓகேங்களா? கீழே வரலன்னா அப்படியே மேலேயே போயிடுவான்.
ஓகேங்களா? கீழே வந்தால் இங்கே வருவான் இந்த டிமாண்டுக்கு. இங்கே வந்துட்டு மேலே போவான். ஓகேங்களா? நல்லா கேளுங்க, வந்தால் தான். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் பார்த்தாலும் நமக்கு நல்ல லிக்விடிட்டி தான் இருக்குது. ஸோ நியூயார்க் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நைட்டு மார்க்கெட் கீழே வரலாம். வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போனால் நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டேன். இப்போது இதில் என்ட்ரி போட்டிருக்குது 2.3 வந்து போட்டிருக்கேன். $100 வந்து லாஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கை வந்ததுக்கப்புறம் இதை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் மேலே போனால் சோர்ஸ் கொடுத்தா அடுத்த என்ட்ரியை கீழே வந்து போடுவேன். இன்னொரு டிமாண்டில். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் அடுத்த என்ட்ரியை போடுவேன். அப்போது இதில் வந்து நான் $100 வந்து ரிஸ்க் வச்சுருக்கேன். இதில் $100 ரிஸ்க் வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஒரு $100 ரிஸ்க் வைக்கணுமா? இந்த இடத்துல $100 ரிஸ்க் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த சோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டிமாண்டில் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஆஃபாவது இப்படி மூவ் பண்ணணும். ஓகேங்களா? சும்மா அப்படி வந்ததுக்கப்புறம் இப்படி மார்க்கெட் இப்படி வந்துட்டு போகும்போது சும்மா மூவ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பார்க்கணும். மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன்ஸ் பார்த்து ஒரு ஆஃபாவது மூவ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல $50 ரிஸ்க்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல $50 ரிஸ்க்குக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம். அப்போது இந்த இடத்துல நான் $100 ரிஸ்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு $150 தான் வந்து லாஸ் இருக்கும். ரெண்டுமே ஹிட் ஆகிட்டா $150 வந்து லாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போது இது வந்து இந்த ஹை எடுத்துட்டதுக்கப்புறமா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிடலாம். அப்போது நமக்கு 0 லாஸில் இருக்கும். ஆனால் 2 லாட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த 1 மினிட்ல போடுற என்ட்ரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய லாட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணணும். அதுதான் இப்போ வந்து டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்எல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 1:19. ஓகேங்களா? 1:19. இந்த என்ட்ரியை முடிஞ்ச வரைக்கும் 1:40 கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா 1 மினிட் வந்துடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடுவோம். அப்போது இதுலேயே வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். உடனே இன்ஸ்டண்ட்டாக மிட்டிகேட் பண்ணால் நம்ம என்ட்ரி வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோக்கு கீழே அப்படி போடும்போது என்ன ஆகிடும், 1:54. ஓகேங்களா? 1:40 வந்தால் போதும். டபுளாக வந்தால் மட்டும் போதும். ரைட்டா? இதான் வந்து பிளான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்படி இன்கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட்டில் ஃபெயிலுன்றது ஒரு நார்மலான விஷயந்தான். அந்த ஃபெயில் ஆகிற ட்ரேடு நம்ம ரிஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா இதில் வந்து பணம் பண்ணவே முடியாது, காசு சம்பாதிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஃபெயில் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஃபெயில் ஆனாலும் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதில் லாஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதவன் தான் இதில் காசு சம்பாரிச்சிட்டு இருப்பான். ஓகேங்களா? பயமாக இருக்குது, எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சமாக ப்ராஃபிட்டில் ஓடும்போது கட் பண்ணுறது, அப்புறம் லாஸில் ஓடும்போது அதிகமாக இப்படி எஸ்எல்ஐ இழுத்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. லாஸ்னால் அதான் லாஸ், ப்ராஃபிட்னா அதான் ப்ராஃபிட். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளானை போடுறீங்க, அப்புறம் நடுவில் எதுக்கு அந்த பிளானில் போய் கை விட்டு ஆடிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பிளானை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் பிலீவ் பண்ணணும், நீங்கள் தான் காசு சம்பாதிக்கணும், நீங்கள் தான் என்ஜாய் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் போட்ட பிளானை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அதுக்குன்னு தப்பான பிளானை கண்ணா பின்னான்னு போட்டுறக்கூடாது. பிளான் வந்து கரெக்டாக போடணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து பை போகிறதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் டிமாண்டுக்கு வரும். ஓகேங்களா? அப்போது எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம்? ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை நம்ம ஆல்ரெடி எடுத்து நம்ம வெயிட் பண்ணோம், பட் வரல இந்த சப்ளைக்கு. ஸோ அந்த சப்ளைவை எடுப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டுக்கு வரலாம், டிமாண்ட்லேருந்து மேலே போகலாம். இது வந்து ஒரு அசியூம் தான். ஓகேங்களா? இதுதான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. நடந்தால் நம்ம அந்த இடத்துல நம்ம வேலையை பார்த்து அங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து பிளான்.
ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த சப்ளையில் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். டிமாண்ட், இடன் டிமாண்ட், யூஎஸ். எஸ், இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த என்ட்ரி தான் இந்த இடத்துல. ஓகே, அப்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது இந்த இடத்துல இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட்ல என்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ணணும். கொஞ்சம் ஒரு கம்மியான ரிஸ்கில், ஒரு $50 ரிஸ்கில் 1 மினிட்ல கவுண்டர் ட்ரேடு வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அப்படி ஓகே ஆயிடுச்சு, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதிலே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பிடிக்கலாம். இந்த சப்ளைலேருந்து பெரிய ப்ராஃபிட் பிடிச்சி இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே லிக்விடிட்டி, அடிச்சுட்டு வந்துடுவான். அப்படி வரலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே மிட்டிகேட் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வருவான்னு நான் சொல்கிறேன். இதில் நான் வந்து என்ட்ரியும் போடுறேன். ஓகேங்களா? இதில் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிபி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டிமாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிமாண்டில் நான் டிபி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் ட்ரிகர் ஆகி கொஞ்சமாக கீழே ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரியை போட்டுட்டு அப்படியே மொபைலை தூக்கி பாக்கெட்டில் போட்டுருங்க. ஏன்னா இந்த என்ட்ரியை போட்டுட்டு மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமோ இல்லைனா மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம பல வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பிகினராக இருப்பீங்க நிறைய பேர். இப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்போது கூட என்ன பண்ணுவோம், மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பிளானை போடுவோம். அந்த இடத்துல வேறு பிளான் போடுவோம். நம்ம இந்த இடத்துல ஒரு பிளானை போட்டு தான் உள்ளே வந்திருப்போம். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் வேறு பிளானை போட்டுட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ வேறு பிளானை போடுறது, எஸ்ஸில் உடனே மூவ் பண்ணுறது, இல்லைனா இங்கே என்னமோ இருக்கே, டிமாண்ட் இருக்கே, இது வரைக்கும் போதும் அப்படின்னு கட் பண்ணுறது, இல்லைனா என்ட்ரியை கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கும்போது என்ட்ரியே தூக்கிட்டு வெளியே போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் எஸ்ஸில் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் மூவ் பண்ணிவிட்டு விட்டுறணும். அவ்வளோதான். டிபி போகிறானா போட்டோம், மேலே பிரேக் ஈவன் போகிறானா போட்டோம், ஏதோ ஒன்று போட்டோம், ரெண்டுமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ இப்போது இந்த இடத்துல இப்படி போடுறீங்க, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, வந்துட்டு திடீர்னு மேலே போகிறான், இங்கே போகிறான்னு வச்சுங்களேன், திடீர்னு மேலே போயிட்டான். அப்போது நல்ல ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருந்துச்சே, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோமே மார்க்கெட் வந்து, சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோமே, மார்க்கெட் வந்து இங்கே இப்போ மேலே போயிட்டானே, நமக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. இன்கேஸ் இந்த இடத்துல கட் பண்ணிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா, ஐயோ கட் பண்ணிட்டோமே, கட் பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. மனசு வந்து நம்மளை வந்து ப்ராஃபிட் பண்ண விடாமல் இருக்கிறது நம்ம மனசு தான். ஓகேங்களா? மனசை வந்து ஸ்டெடி பண்ணுங்கள். ஸோ உங்களோட மனசை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மனசை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். ப்ராஃபிட்டோ லாஸோ அவ்வளோதான். நீங்கள் இப்போ நான் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். அது $6,000 வந்து ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 5,300 400 சம்திங் வந்து ரன்னிங்கில் இருந்து அது மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ரன்னிங்கில் இருந்துட்டு அது பிரேக் ஈவனுக்கு போயிடுச்சு. பிரேக் ஈவன் ஹிட் ஆகலை, என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ 5,600 சம்திங் ப்ராஃபிட்டில் இருந்தது, மார்க்கெட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கிட்டே போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா $70 $80 ரன்னிங்கில் இருந்துச்சு. ஓகேங்களா? 200 300 கூட கிடையாது, $70 $80 ரன்னிங்கில் இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன், அப்பாடி நல்ல வேலை பிரேக் ஈவன் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் என் மனசு வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதனால் அது கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம 1,400 சம்திங் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? அதனால் ப்ராஃபிட்டோ லாஸோ உங்கள் பிளானை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். பிளானை ஃபஸ்ட்டு கரெக்டாக போடுங்க. பிளான் வந்து போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும். எஸ்எம்சியோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ரீசன் நம்ம தான், நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிறனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணது காரணமே ஒர்க் ஆகிறனால தான். ஓகேங்களா? அதனால் லாஸ் ஆகிறதுக்கு ரீசன் நம்ம தான். மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகுது, அப்போ இங்கே ஏன் நம்மளால் பை பிடிக்க முடியல? இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருது, இங்கேருந்து ஏன் நம்மளால் செல் பிடிக்க முடியல அப்படின்றத யோசிங்க. உங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கா? நிறைய லாஸஸ் வந்து வருதா? லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் லாஸ் அக்செப்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். லாஸை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் பண்ணதுனால தான் நான் வந்து ஏதோ
ஒரு அளவுக்கு இருக்கேன். ஓகேங்களா? ஏதோ பொழச்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லாஸ் ஆகுது அப்படின்னா ஏன் லாஸ் ஆகுதுன்னு உட்காந்து பாருங்கள். பார்த்து அப்படியே பார்க்க மட்டும் கூடாது. ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன லாஸ் ஆகிட்டுருக்கு, எதனால் லாஸ் ஆகுது, ரீசன்ஸ் வந்து கண்டுபிடிங்க. ஓகேங்களா? என்னோடய ட்ரேடிங் பிகினிங் டைமில் என்னோடய ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டே லாஸ் ஆகுறது ஏன் லாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுத்தமாக காசே கிடையாது. ரூ. 20 ரூ. 30 கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் லாஸ் வந்து ஆகுது அப்படின்றப்போ அது ஏன் லாஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதை தான் நான் ரொம்ப மந்த்துக்கு அப்புறமா 6-8 மந்த்துக்கு அப்புறமா லாஸ் ஆகிறதுக்கு ரீசனை அச்சீவ் பண்ணுறதுக்கே 8 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. நான் அப்போது ட்ரேடிங் கற்றுக்கிட்ட டைமில் ஒன்றுமே கிடையாது. யூடியூப்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு யூடியூப்லலாம் இந்த ட்ரேடிங்கை பற்றின சேனல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆகிற ரீசனே வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஏன் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லாஸ் ஆகுறது நீங்கள் ஏன் லாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்களே போதும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வழி தேடவே தேவையில்ல. வழியே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வழி தேடவே வேண்டாம். நீங்கள் லாஸ் ஆகுறது எதனால் லாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் மார்க்கெட் மேலே போயிடுவான் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போது இங்கே வந்து சப்ளை வந்து எடுத்திருக்கான். ஸோ இங்கே வந்து சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கான். இந்த ஃப்ளிப்பில் வந்து பை வந்து போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, பை வந்து போகலான்னு சொல்லியிருக்கேன். பட் இது ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக இது ஒர்க் ஆக தான் சான்ஸ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகாமல் போகலாம். பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். எஸ்எல்ஏ அடிக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கா, என்ட்ரியை போடுங்க. போட்டுட்டு ரெக்கவர் என்ட்ரியை பிடிக்கலாம். இல்லைனா இந்த டிமாண்ட்லேருந்து என்ட்ரி வந்து பிடிக்கலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். நம்ம யூஎஸ்டி ஜேபிஒயில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த 2 டிமாண்ட், இது ஒன்று இது ஒன்று வந்தால் என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டில் வரலை. ஜிபிபி ஜேபிஒய் இந்த டிமாண்ட் வந்தால் என்ட்ரி, வரலை. இந்த டிமாண்ட் வந்தால் என்ட்ரி. இது வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸில் போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்களா, யூஎஸ்டி செஃப் வந்து வந்துருவான்னு சொன்னேன். கீழே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு பையெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக கீழே வந்துட்டான். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இங்கே வரணும். இங்கே வந்துட்டா பை வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நான் அவ்வளோவா பார்க்கல. ஸோ ஒரு யூரோஎஸ்டி என்ட்ரி போட்டு சரியாக பார்க்கல இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் இதுவும் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே வருவான், இந்த டிமாண்டுக்கு வருவான். ஓகேங்களா? இந்த இடத்துல யாரும் எந்த ட்ரேடும் பண்ணிடாதீங்க. இந்த டிமாண்டுக்கு வருவான், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் பை போகலாம். இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகிறோன்னா அங்கே போயிட்டு பைலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட்ஸ் இருக்குது. வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன், எல்லோரும் போய் பாருங்கள். இது நான் என்ன சொல்லியிருந்தேன், இது லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டியை வந்து அடிப்பான்னு சொல்லியிருந்தேன், இந்த ஹையை எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். மேலே தான் போயிட்டுருக்கான், அடிச்சிருவான். மேலே போயிட்டு அடிச்சுட்டு இந்த ஹை எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரேடே பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒரு சூப்பரான என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1:50 சம்திங் ஏதோ நம்ம பண்ணியிருந்தோம். பட் நம்ம இந்த டிபி வந்து ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருந்தேன், இந்த ஹையில். ஓகேங்களா? பட் சம்வேர் இந்த இடத்துல இங்கே சம்வேர் வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுவே வந்து கிட்டத்தட்ட $1,800 சம்திங் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ரீசன்ட் ஒரு 10-20 டேஸ்க்கு பிஃபோர்னு நினைக்கிறேன். இது வந்து சப்ளைக்கு வந்தால் செல்லுன்னு சொன்னேன், சப்ளை வரல. அப்போது சப்ளை வரலன்னா என்ன பண்ணலாம், டெய்லி. ஸோ இங்கே டிமாண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. டிமாண்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகும். இல்லை, இந்த டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணிடுவோம். சாரி, இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது.
ஒர்க் ஆகும். இது ஃப்ளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபெயில் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்குது. அப்படி இது வந்து ஒர்க்கும் ஆகலாம். நம்ம என்ன பண்ணலாம், டிமாண்டில் கண்ட்ரோல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கவுண்டர் வந்து எடுப்போம். கவுண்டர் எடுத்து பை பண்ணுவோம். சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். ஏடி கேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஒரு சோச் கொடுத்தா என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோச் கொடுத்துதான், பட் என்ட்ரி வேண்டாம். இது ஒன்று மட்டும்தான் டிமாண்ட் நமக்கு. ஓகேங்களா? இந்த என்ட்ரி இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டிமாண்டே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்டே கிடையாது. இது ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரியை நம்ம டிஸ்கார்ட்லேயும் இதை பற்றி பேசலை. ஆக்சுவலாக டிஸ்கார்டில் என்னோடய என்ட்ரி எப்படி இருக்கும்னா A+ செட்டப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது என்ட்ரி நான் மோஸ்ட்லி டிஸ்கார்டில் அதிகமாக என்ட்ரிஸ் வந்து போட மாட்டேன். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, இல்லைனா வீக்லிக்கு ஒரு 2 என்ட்ரி, இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஆனால் அதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கி இந்த யூரோஸ்டியோட என்ட்ரியை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 1:80 சம்திங். பட் அதான் வந்து கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஸோ என்னோடய என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா A+ என்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ட்ரியை டைரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ள மென்டார்ஸும் வந்து என்ட்ரிஸ் வந்து போடுவாங்க. அடுத்தது இது வந்து சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை வந்து இது கன்ஃபார்ம் கிடையாது, பட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு சின்ன லாட்டை போட்டு நம்ம செல் பண்ணலான்னு சொன்னோம். என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் நம்மளோட சப்ளை. அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் நமக்கு எங்கே சோர்ஸ் கொடுத்துருக்கான், பட் நம்ம இங்கே வந்து ட்ரேட் பண்ணலை. பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பிஓஎஸ் லோ எடுக்கணும், லோ எடுக்கல. இங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல லோ எடுத்திருக்கான். அப்படியே போயிட்டு 15 மினிட்ஸில் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிரேக் பண்ண இந்த ஹையை எடுத்த கேண்டலே நமக்கு வந்து இந்த இடத்துல 15 மினிட்ஸில் பிரேக் ஆகிருக்கு. அப்போது நமக்கு ரீஃபைன்மெண்ட் பிரேக். அப்போ நம்ம இந்த இடத்துல 5 மினிட்டில் என்ட்ரி பார்க்கக்கூடாது. 15 மினிட்ஸில் சோர்ஸ் கொடுத்தா செல் போகலாம். அடுத்தது மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இங்கே நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இந்த சப்ளையில் நோ கன்ஃபர்மேஷன். நம்மளோட எஸ்எம்சி வச்சு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷனை கொடுக்கல. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகிறோம். இங்கே மேலே 15 மினிட்ஸில் ரெண்டு சப்ளை வந்து கொடுத்துருந்தோம். இதோட கான்செப்டே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள். இதுவும் ஓகேங்களா? ஸோ அந்த சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணலாம். ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா ரீசன், இங்கே ஒரு டிமாண்டில் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் மிட்டிகேட் பண்ணிவிட்டு வேகமாக மேலே போயிட்டுருக்கான். அப்போ மேலேயும் போக சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மேலேயும் போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளையில் ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் கொடுத்துருச்சுன்னா இதில் வந்து ஒரு NZD USD. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காத ஒரு கரன்சி பேர் NZD USD தான். ஸ்ப்ரெட்டு வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும். நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஸ்ப்ரெட்டு பெருசாகிடும். அதனால தான் எனக்கு பிடிக்காது. ஸோ இதில் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா இதில் கவுண்டர் வந்து என்ட்ரியை போட்டு இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் அதிகமாக பிடிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவோம். ஹோல்டு பண்ணி டிமாண்ட்லேருந்து பை அடிக்கலாம். இல்லைனா இந்த லிக்விடிட்டின்னு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த லிக்விடிட்டின்னு இது வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஏன்னா என்ட்ரி 1 மினிட்டுக்கு போயிடும். 1 மினிட்லேருந்து தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். சரி, அடுத்தது இது இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். மேலே 2 சப்ளை கொடுத்துருந்தா செல் பண்ணலான்ட்டு மார்க்கெட் அங்கே போகவே இல்லை, கீழே வந்துட்டுருக்கான். அப்போது டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து டிமாண்ட். ஓகே, இந்த டிமாண்டில் ஆக்சுவலாக டெய்லியோட டிமாண்ட் இது. 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன்
இங்கேருந்து பை போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பை நம்ம போகலை. அப்போது அடுத்த என்ட்ரி வந்து பார்க்கலாம். இந்த டிமாண்டில் இருந்து 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் போயிட்டு அங்கே டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஓவரால் டிமாண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் இதுவும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அப்போ நம்ம இதையும் எடுத்துப்போம். இதுவும் ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த 2 டிமாண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ். இந்த 2 டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து பண்ண முடியும். சும்மா பை பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல மார்க்கெட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா தான் பை பண்ணணும். அப்போ நம்மளோட 15 மினிட்ஸ் டிமாண்டு நம்ம பை பண்ணும்போது குறைஞ்சது 5 மினிட் இல்லைனா 1 மினிட்டுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம 1 மினிட்ல என்ட்ரி எடுத்து 4 ஹவர்னுடைய ஹையில் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 1:50க்கு மேலேயே ஈஸியாக பண்ண முடியும். 1:100 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க என்னடா பேசுகிற 1:100 அப்படின்னு கேட்பீங்க. நம்ம 1:100, 1:50, 1:10ன்றது ட்ரேடே கிடையாது. ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும்னா டிமாண்டுக்கு வரும். மார்க்கெட் இந்த ஹைக்கு போகும் அப்படின்னா ஹைக்கு போகும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ரி எடுக்கிற இடத்துல கம்ப்ரஸ் பண்ணணும். நம்மளோட என்ட்ரியை கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1:100 இருந்தால் என்ன, 1:200 இருந்தால் என்ன, நம்ம பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஸோ 1:10, 1:3, நான் 1:20 ஒரு நாள் பண்ணேன், நான் பெரிய ட்ரேடர். நான் 1:2 பண்ணுறேன், நான் வந்து பேட் ட்ரேடர். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலே நல்ல ட்ரேடர் தான். அவ்வளோதான். காசு சம்பாரிச்சாலே நல்ல ட்ரேடர். ஓகேங்களா? சரி. அடுத்தது இது வந்து வீக்லி அனலைசிஸில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், வீக்லி அனலைசிஸில் சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல சப்ளையில் என்ட்ரி கொடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார். இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருக்கு இதுதான் சப்ளை, வேறு எதுவுமே கிடையாது. இந்த சப்ளையில் மட்டும்தான் செல் வந்து போகணும். இதெல்லாம் சப்ளைஸ் எடுக்கக்கூடாது. இதில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபேக்கு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து போயிருந்தோம். அப்படி நம்ம என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி போடணும். இந்த ஹைக்கு மேலே நம்ம இப்படி என்ட்ரி போடணும். என்ட்ரி வந்து எஸ்எல் ஹிட் பண்ணலை. ஸோ இப்படி எடுத்துகிட்டு கீழே வந்து போயிருந்தோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்படி கீழே இருக்கும்போதே யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸிட் ஆயிருங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டான். மேலே போயிடுவான். ஓகேங்களா? இப்போது சப்ளை வந்து டெய்லி, இப்போ டெய்லியில் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகணும். இந்த பாடி வந்து சப்ளை விட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டானா ஒரு ஜாக்பாட் என்ட்ரி இந்த டிமாண்டில் இருக்குது. சூப்பராக வந்து என்ட்ரி பிடிக்கலாம். நல்ல ஒரு இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. பட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து மட்டும்தான் என்ட்ரி வந்து போகணும். ஓகேங்களா? டெய்லியோட டிமாண்ட். ஸோ இதில் வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது ரீஃபைன்மெண்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஒர்க் ஆகிறது. கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது டவுட்டு. ஏன்னா 4 ஹவரில் இங்கே இருந்து இப்படியே வந்தானா, இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டானா, இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு சோச்சு. ரைட்டா? இந்த ஹையை எடுத்தால் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். அப்போ இந்த ஹையை எடுத்துகிட்டு மேலேயே போயிடுவான். அப்போது நம்ம இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் கம்மியாக போகணும் உள்ள. ஆனால் கம்மியாக இந்த இடத்துல மார்க்கெட் என்ன சொல்லுது, கம்மியாக போகிறதுக்கு எந்த ஒரு சினாரியும் கொடுக்கல. அப்போ நம்ம கம்மியாக போகக்கூடாது. 4 ஹவரில் என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா அப்படியே விட்டுட்டு இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிடணும். இல்லைனா நம்ம கிளாஸஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே டெய்லி போவோம். டெய்லியில் டைரக்ட் என்ட்ரி போடுறவங்களா இருக்கீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போடுங்க. உங்கள் என்ட்ரியை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். 4 ஹவர் போயிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி இந்த லோக்கு கீழே ஆக்சுவலாக இதே நம்ம 50% அப்படின்னா இங்கே தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் என்ட்ரி இந்த சப்ளை வரைக்கும் வைக்கணும்னா 1:6. இது லாங் ரன்னுக்கு நமக்கு செட்டே ஆகாது. இந்த இடத்துல 1:20 பிடிச்சாதான் எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லைனா அந்த என்ட்ரி நான் ட்ரை பண்ண மாட்டேன். 4 ஹவரில் ஏதாவது அதிசயம் நடந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி வந்து போகலாம். ஸோ பார்த்துக்குங்க, இந்த டிமாண்டு ஒர்க் ஆகும். டெய்லியில் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா?
இல்லைனா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துட்டு இன்னொரு டிமாண்டை கொடுத்துட்டு இப்படி போய் பிரேக் பண்ணுறான்னு வைங்களேன், அந்த டிமாண்டில் நமக்கு வந்து ரீஃபண்ட்மெண்ட் இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம 15 மினிட்ஸில் பை பண்ணலாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ட்ரியை தாராளமாக போடலாம், கண்ணை மூடிட்டு போடலாம். ஓகே, ஏடிஎன்சிடி நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. யூரோஹெச்எஃப் இது வந்து நம்ம இந்த லோவை பிவைஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த சப்ளையில் என்ட்ரி, அப்படி இல்லைனா மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளையில் என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக கன்சாலிடேஷனில் போயிட்டுருக்கோம், ஃபுல் கன்சாலிடேஷன். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருப்போம். வீக்லி அனாலிசிஸ்க்கு இப்போ பாஸ்ட் 2 வீக்லி அனாலிசிஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துருங்க, அதில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி தான். இந்த என்ட்ரி எப்படி அப்படின்றத டீட்டெயில் வந்து அதில் இருக்கும், பார்த்துருங்க எல்லோரும். என்னோடய வீடியோ 1 ஹவருக்கு மேலே தான் இருக்கும் எல்லா வீடியோவும். ஸோ ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்தது யூஎஸ்டி செஃப் நம்ம பண்ணுறதில்ல, யூஎஸ்டி 30 நம்ம பண்ணுறதில்ல, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணணும், மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகணும், அப்படியே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து அடுத்த என்ட்ரி போடணும். ஸோ இதில் நான் போட்டிருக்கிற என்ட்ரி 2.3, ரைட்டா? ஸோ 2.3 கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் இதை விட டபுளாக நான் போடணும், எனக்கு இப்போ அதுதான் வந்து எய்ம். ஸோ 2.3 வந்து நம்ம போட்டிருந்தோமா, டபுளாக வந்து போடணும். 4.6 நம்ம வந்து போடணும், 4.6 இந்த மாதிரி போடணும். ஆனால் ரெண்டுமே ஒரே ரிஸ்க்காக தான் இருக்கணும். $150 முடிக்கணும். இப்போது தூங்காமல் இந்த என்ட்ரி தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். போட்டுட்டேன் அப்படின்னா டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அரௌண்ட் $6K வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்னோடய டாஸ்க். ஓகே, பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான்றது. வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி நான் வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது ப்ரோ, அப்புறமா நான் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது, ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறமா வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமா இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சஜஸ்ட் பண்ணுங்கள், அப்புறமா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த கரன்சி பேரை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.